வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. AK64 இப்போ கம்மிங் நவம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அஜித் சாரே சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் லோகேஷ் கனகராஜ் வந்து அஜித் சாருக்கு ஒரு கதை சொன்னதாகவும் அஜித் வந்து அதை டிக்கெட் வச்சிருக்கிறதாகவும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்குது. அது சுத்தமாக ரூமர் தான். ஏன்னா வந்து அஜித் சார் வந்து இப்போ வந்து லோகேஷ் கிட்டலாம் கதை கேட்கல. ஆல்ரெடி வந்து பிரசாந்த் நீலுக்கிட்ட 2 கதை கேட்டு அது ஓகே ஆகி இப்போ வந்து அவர் ரேஸில் இருக்கிற காரணத்தால் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை இப்போ இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை. அஜித்தோட 64வது படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் எடுக்கிறாரு. இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் ஜூனியர் NTR எடுத்துட்டு இருக்கிற அந்த படம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து 2026 ஏப்ரலில் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி படக்குழுவே சொல்லிட்டாங்க. அப்போனா அது வரைக்கும் பிரசாந்த் நீலும் பிஸி. அப்படிங்கும் போது இடையில இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க வந்து 2026க்கு மேலதான் இந்த கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த பிரசாந்த் நீல் NTR படம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த படத்துல தான் அஜித்துடன் அவர் இணைய இருக்கிறாரு. அதற்கான கதை ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தது தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்லைன் மட்டும் தான் இப்போதைக்கு ரெடியா இருக்குது. ஒரு படம் வந்து ஒரு தனி படமாகவும் இன்னொரு படம் KGF 2ல வந்து லிங்க் ஆகுற மாதிரி தான் அந்த கதை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னன்னா, அஜித் வந்து லோகேஷ் கனகராஜ் படத்துல நடிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிப்பாரு. ஆனா வந்து அது இப்போ வாய்ப்பு இல்லை. அதாவது இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆகலாம். கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் வந்து அஜித்துக்கு கதை சொல்லுவாரு. அப்படி வந்து அந்த கதை பிடிச்சிருக்கும் பட்சத்துல வந்து அவர் கண்டிப்பா நடிக்க தான் போறாரு. ஆனா வந்து இந்த LCU ICU அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள அஜித் வந்து வரமாட்டாரு. திரு ரஜினி அவர்களே பாத்தீங்கன்னா, ஏப்பா லோகேஷ் இந்த LCU ICU இதுல மாரி வந்து விட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. தனியா படம் பண்ணு, அதில் வேணா பார்ட் 2 அந்த மாதிரி வேணா பண்ணிட்டு போலாமே தவிர சும்மா வந்து இந்த LCU ICU எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அதாவது எல்லா குழம்பையும் தூக்கி போட்டு ஒன்னா கிளறது அந்த கதையே வேணாம், தனியா படம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கூலி படம் வந்து இந்த LCU அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள வராம தனி படமா எடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிலைமையில வந்து அவர் வந்து அடுத்த படமும் பாத்தீங்கன்னா அவர் வந்து கைதி 2 தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா எதிர்காலத்துல லோகேஷ் வந்து அஜித் அவர்களோட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அது சாத்தியம் கிடையாது. இப்போ வர தகவல், கதை கேட்டாரு, அட்லி கிட்ட கதை கேட்டாரு, இவர்கிட்ட கதை கேட்டாரு, எல்லாமே பாத்தீங்கன்னா ரூமர் தான். அதனால அந்த மாதிரி ரூமர் விஷயங்களை நம்ம வந்து புறக்கணிப்போம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.